கிராமத்துல பாத்தீங்கன்னா அண்ணாவும் தம்பி இருக்காங்க. அதுல அண்ணா பாத்தீங்கன்னா ரொம்பவே பணக்காரவரு. இந்த பக்கமா தம்பி வந்து ரொம்பவுமே ஏழை. இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்ல. இதனால இவரும் தன்னோட அண்ணா கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அண்ணா கிட்ட கொஞ்சமா பணம் இருந்தா தானா, என்னோட பிள்ளைங்க மனைவி எல்லாம் ரொம்பவே பசியோட இருக்காங்கன்னு. இதை கேட்டோன்னு அண்ணாவும் உனக்கு பணம் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து பிச்சை எடுக்காம ஒழுங்கமா எந்த இடத்த விட்டு போல அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்புறாரு. தம்பியும் ரொம்பவே சோகமா வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வயசானவர் விறகுங்களை தூக்க முடியாம இருக்காரு. இதை பார்த்தோன்னு இவருமே அந்த வயசானவருக்கு உதவி பண்ணலாம்னு போறாரு. அப்ப இந்த வயசானவர் என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்குன்னு அப்ப இவருமே தன்னோட நிலைமைய சொல்றாரு. அதை கேட்டோன்னு அந்த வயசானவரும் சரிப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன்னு. அப்ப இவருமே அந்த விறகுலாம் தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த வயசானவர் என்ன செய்யறாருன்னா ஒரு இனிப்பு ரொட்டி அவரோட கையில கொடுத்துட்டு ஒரு சின்ன குடிசை இருக்கும், அதுக்குள்ள 3 குள்ள மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இனிப்பு ரொட்டினா ரொம்பவுமே பிடிக்கும், அவங்கள்ட்ட இந்த இனிப்பு ரொட்டியை கொடு, அதுக்கு பதிலா நீ காசு ஒன்னும் வாங்காத, கல்லால செய்யப்பட்ட செக்கு ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு. இவருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிப்பு ரொட்டிகளை எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த சின்ன குடிசைக்குள்ள போறாரு. அங்க போனா 3 குள்ள மனிதர்கள் இருக்காங்க. இவங்க அந்த இனிப்பு ரொட்டியை பார்த்தோன்னே எங்களுக்காகத்தான் இதை கொண்டு வந்தியா, எங்களுக்கு இனிப்பு ரொட்டினா ரொம்பவுமே பிடிக்கும், இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இவர் அந்த வயசானவர் சொன்ன மாதிரி கல்லால செய்யப்பட்ட செக்க தாங்கன்னு. அப்ப அந்த குள்ள மனிதர்கள் சொல்றாங்க இது வெறும் செக்கு இல்ல, இது மந்திர செக்கு, நீ என்ன கேட்டாலும் இது வந்து தரும், ஆனா இதை தடுத்து நிறுத்த நீ ஒரு சிவப்பு துணியை இதுக்கு மேல போடணும் அப்படின்னு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிட்டு வராரு. அப்ப இவருமே போதிய அளவு சாப்பாடுலாம் அந்த செக்கு கிட்ட கேட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேல அந்த சிவப்பு துணியை போட்டு வைக்கிறாங்க. அப்படியே குடும்பமா பசியார நல்லா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் அந்த செக்கு கிட்ட இருந்து அரிசி மாவு பருப்பு எல்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் சந்தையில விற்பனை பண்றாரு. அது மூலமா இவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு இவங்களுமே பெரிய வீடு கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அண்ணாவுமே என்கிட்ட வந்து பிச்சை கேட்டா இவன் இவ்வளவு பணக்காரனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சு எடுத்து பாக்குறாரு. அப்போ தம்பியும் செக்க வச்சு பொருட்கள் வாங்குறத பார்த்தோன்னே இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வந்து திட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப இவரும் தன்னோட குடும்பத்திட்ட சொல்றாரு நம்ம இனிமே இந்த கிராமத்துல இருக்க கூடாது, வேற கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு ஒரு கப்பல்ல போக ஆரம்பிக்கிறாரு. இவரும் அந்த செக்கு வேலை செய்தான்னு பாக்குறதுக்காக அந்த செக்கு கிட்ட இருந்து உப்பு தா அப்படின்றாரு. அப்ப அந்த செக்குமே உப்புகளை கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா இவருக்கு தான் அந்த செக்கை எப்படி தடுக்கணும்னு தெரியாது. அதனாலே அந்த செக்குல இருந்து நிறைய உப்புலாம் வருது. இப்படியே போக போக நிறைய உப்புலாம் அந்த கப்பல்ல சேர்ந்தனால அந்த கப்பல் அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகிறது. இவரோட பொறாமத்தனத்தினால தன்னோட குடும்பத்தையே இழந்து நிக்கிறாரு.